வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தாலும் மார்க்கெட்டை பார்த்து நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். நிஃப்டியில் சொல்லியிருந்தோம்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் சப்போர்ட் தான் போகிற வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த செகண்ட் சப்போர்ட்டுக்கும் தேர்ட் சப்போர்ட்டுக்கு இடையில நோ ட்ரேடிங் ஜோன். இது வந்து மார்க்கெட்டு என்ன வேணால் செய்யலாம், ஆனால் இந்த தொட்டை இறங்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது இந்த செகண்டுக்கு தேர்டுக்கு இடையில தொட்டை இறங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணல. கரெக்டாக ஓப்பன்லேயே போய் கரெக்டாக நம்ம கொடுத்த ப்ரைஸ் மட்டும் தொட்டாங்க. கரெக்டாக தொட்டுட்டு அங்கேருந்து ஃபால் ஆனிச்சு. நம்ம கொடுத்து சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருந்தோம் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து இறங்க வாய்ப்பு. இந்த இடம் கொஞ்சம் இறங்க, இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படியே இறங்கினாலும் இந்த இடத்துல மார்க்கெட் அப்சைடு தான் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இறங்க வாய்ப்பு இல்லை. இந்த லோவை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். என்ன சொல்லியிருந்தோம்னா மேலே இந்த ரேஞ்சு போனால் இறங்கும், இந்த ரேஞ்சு வந்தால் மேலே ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதுக்குள்ளே இருக்கும். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ரெஸ்ட்டும் உரைக்க முடியலன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் நடந்துச்சு. இந்த தான் உடைச்சாங்க. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே வந்து இங்கே சப்போர்ட் மேலே போணுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். பேங்க் நிஃப்டிலாம் சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டை பொறுத்த இதில் அதையும் தான் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் செகண்ட் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். செகண்டை பிரேக் பண்ணால் தேர்ட் போகணும்னு சொன்னோம். இந்த இடத்துல அப்படியே போனாலும் இந்த எல்லோ ஜோனை தாண்டாது, நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் ஃபாலாக தான் வாய்ப்பு இருக்கும். அதுக்கான செட்டப்பில் தான் இருக்குது. நிஃப்டியில் அதில் தான் இருந்துச்சு. இந்த இடம் தொட்டால் இறங்குற மாதிரி இருக்கும், கீழே தொட்டால் மேலே வர மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் நிஃப்டி இருக்கும்போது கீழே இருந்துச்சு, பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே இருந்துச்சு. ஏன்னா பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இப்போ வரைக்குமே. அதனால் இந்த ரேஞ்சு கொடுத்துருந்தோம். அதுபோல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சு. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ண செகண்ட் வரைக்கும் போகணுன்னு பார்த்தா, ஆனால் ஒரு 30 பாயிண்டில் மார்க்கெட் வந்து அது தொடாமலே மார்க்கெட் இறங்குச்சு. அப்புறம் கீழே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டையும் தொடலை. அதுக்கப்புறம் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட்டும் பெரிய மூவ்மெண்ட்ஸ் இல்லை. இந்த ரேஞ்சுக்கு பிறகு மணி 11 பிறகு எந்த மாற்றமும் இல்லை. இதான் இருந்துச்சு. ப்ரைஸில் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டியில் என்ன நடக்க வாய்ப்பு நாளைக்கு என்ன நடக்குன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு இது நம்ம கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதான் போட்டுட்ருக்கோம். இந்த ஸ்டைலில் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறதுக்கு வாய்ப்புன்னு சொன்னோம். அதே போல் தொட்டுட்டு மேலே போணுச்சு. திருப்பி அடுத்த வாரத்துக்கு கூட வாய்ப்பு இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும்னு கூட சொல்லியிருந்தோம். அதாவது இந்த லோவை பிரேக் பண்ண இந்த கேண்டில் போகிறதுக்கு சொல்லியிருந்தோம். இந்த லோவை பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போயும் இந்த லோவை பிரேக் பண்ண வரைக்கும் மார்க்கெட் ஃபாலாக வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது டே கேண்ட் செட்டப் அப்படி சொல்கிறேன், நாளைக்குள்ளது கிடையாது. டோட்டலாக டேலோட செட்டப் சொல்கிறேன். இந்த இடத்த ஒரு சப்போர்ட் போடுறேன். இது பார்த்தோம்னா இந்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஒருவேளை பிரேக் ஆனால் இந்த வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் மேலே பெருசாக போயிடுமானா பெருசாக போகிறது வாய்ப்பு இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாங்க மேலே போகிற மாதிரி செட்டப் இருக்க உடஞ்சி இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் போக வாய்ப்பு இருக்கும். அது ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து மைனர் ட்ரெண்ட் லைன். இதை மேஜராக மாற்றினோம்னா இதான் மேஜர் ட்ரெண்ட் லைன். அப்படி பார்த்தோம்னா இங்கேருந்து இந்த ஹை தான் தோறது வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா இந்த ஹை தான். இந்த ஹை போனோன்னா இந்த ஹையை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணுதோ அதை பொறுத்தா மார்க்கெட் வந்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். அப்படின்னா இது இங்கேருந்து இது வரைக்கும் போயிட்டு திருப்பி ஃபால் ஆகிறது வாய்ப்பு இருக்கும். இது டே கேண்டில் படி. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 50 மினிட்ஸ் வச்சுருக்கோம். அப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 22,514 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 22,633, அடுத்தது 22,676. அது சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 22,392 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 22,329, அடுத்து 22,245. சரி, ஓகே. அது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்ச் வரைக்கும் ரொம்ப ஈஸியாக போயிடும். இதுக்கு இந்தாண்ட தான் அதாவது செகண்டும் தேர்டும் தான் கொஞ்சம் ரிஸ்க்கான செட்டப். இந்த இடத்துல இது வந்து நோ ட்ரேடிங் ஜோன். இந்த ஜோன் வரப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்.
ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மார்க்கெட் அப்சைடுக்கான வாய்ப்பு அதிகம். அதே சமயத்தில் இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் கொஞ்சம் வீக்கு. ஆனால் இந்த செகண்ட் சப்போர்ட்டு பிரேக் பண்ணிடக்கூடாது. செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதுக்கான இடம் தான் இது. ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் வந்து அப்சைடு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடத்துக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு கேப் அப் கூட இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படி ஒரு வேளை இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும். இந்த இடம் நோ ட்ரேடிங் ஜோன். இதை பிரேக் பண்ண வச்சால் மார்க்கெட்டில் மறுபடியும் புல்லிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்து பிரேக் பண்ணால் புல்லிஸ் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இறங்குறதுக்கு வாய்ப்பு தான் இருக்கும். தொட்டால் இறங்குறதுக்கான செட்டப் தான் இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் கவனம், அந்த சூழ்நிலை பொறுத்தா அது அந்த இடத்துல முடிவு எடுக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. ஆனால் இந்த இடத்துல பெரும்பாலும் இறங்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஆனால் இங்கேருந்து அப்சைடு போகும். இந்த இடத்துலேருந்து மேலே போகிறது வாய்ப்பு. நாளைக்கு ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி தான் போகும். ஆனால் இந்த இடம் வந்தால் திரும்பறதுக்கான வாய்ப்பு அதிகம். இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுதுன்னா மார்க்கெட் வந்து வெரி புல்லிஸாக இருக்குன்னு அர்த்தம். அதுபோல் செகண்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்லேருந்து ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். அடுத்து டே கேண்டில். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இது வரைக்கும் என்ன செட்டப்பில் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த செட்டப்பில் இருந்துச்சு. இந்த மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் இந்த இருந்துச்சு. இதுலேருந்து மார்க்கெட் அப்சைடு போனது பார்த்தோம். நேற்றோட மார்க்கெட் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்னால மார்க்கெட் வந்து கீழே இதுக்கு ஓப்பனே இது கீழே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு டோஜி தான் போட்டாங்க. இப்போ இந்த ஹையை பிரேக் பண்ணி க்ளோசிங் ஹைக்கு மேலே தான் இருக்குது. இப்போ அடுத்து என்ன வாய்ப்புன்னு பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் லைன் படி இப்போ ட்ரெண்ட் லைன் அப்படியே மாறிடுது. இந்த இடத்த பிரேக் பண்ணணும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அந்த 48,320 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு இதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் இன்னொரு 300 பாயிண்ட் இதை பிரேக் பண்ணால் வெளில போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஒருவேளை கேப் அப் கொடுத்தாங்கன்னு இருக்கும். நாளை வந்து நிஃப்டி இதையும் பார்க்குறப்ப ஒரு பெரிய கேப் அப் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி செட்டப்பில் தான் மார்க்கெட் இருக்குது. அதனால் அந்த கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட்னா அடுத்தடுத்து புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்படி இல்லைனா மேலே 300 பாயிண்ட் கீழே 300 பாயிண்ட் ரேஞ்சு தான் இருக்க மாதிரி செட்டப் இருக்குது. கீழே என்ன மாதிரின்னு பார்த்தோம்னா இந்த செட்டப்பில் ட்ரெண்ட் லைன் வரும். இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வரும். இந்த நேற்றோட லோவும் பிரேக் பண்ணி இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். அப்படி பார்த்தோம்னா 650 அந்த ரேஞ்சுனா எவ்வளோ வரும்? 350 பாயிண்ட் மேலே 350 பாயிண்ட் அந்த ரேஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இது ஹையை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் கேப் அப் இருக்க வாய்ப்பு. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 48,222 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 48,359, அதுக்கடுத்து 48,566. சப்போர்ட் எடுத்துட்டோம்னா 47,979 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 47,849ங்கிறது செகண்ட் சப்போர்ட்டு. அடுத்த தேர்டு பார்த்திங்கன்னா 47,702. சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். மார்க்கெட் இறங்கினாலும் இந்த சப்போர்ட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்த பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் இந்த இடம் வந்து நோ ட்ரேடிங் ஜோனாக கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடம் ரிஸ்க் இது என்ன மாதிரினா செட்டப் மாறும். ஆனால் ஸ்ட்ராங்கான இடம் பார்த்தோம்னா இந்த செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது நமக்கு ஸ்ட்ராங்கான இடம். அதே சமயத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த 48,350 அப்படிங்கிற இந்த ரேஞ்சு வந்து என்னென்னு பார்த்தோம்னா என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 48,350 என்ன ரேஞ்சு பார்த்தோம்னா நம்ம டேயில் ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருப்போம். அந்த ரேஞ்சுங்கிறத இந்த இடத்த நம்ம போட்டிருக்கோம். இந்த 222 பிரேக் பண்ண பட்சத்தில் இங்கே 150 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். இந்த இடம் வந்தால் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா அந்த ட்ரெண்ட் லைன் செட்டப் வரதுனால இதையும் பிரேக் பண்ணி நாளைக்கு ஒரு வேளை கேப் இதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டாக அப்சைடு டவுன் சைடுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. இறங்கினாலும் மேலே தான் போகும். அப்படியே இறங்கினாலும் இந்த செகண்ட் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த செகண்டை பிரேக் பண்ணால் இந்த இடத்துலங்கிறது நோ ட்ரேடிங் ஜோன். நம்ம கம்மன் கை வேடிக்கை பார்க்குறது இந்த இடத்துல சிறப்பு. ஏன்னா அது மாதிரி தான் அமைப்பு இருக்கும், செட்டப் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மேலே தான் போகிறது வாய்ப்பு அதிகம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இன்னும் அந்த ஆடியோ ப்ராப்ளம் சரி பண்ண முடியல. அது சரி பண்ண பிறகு நம்ம சென்செக்ஸ் போடுவோம். ஏன்னா இதுவே ரொம்ப லேட் ஆகிடுது டைமிங்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். தேங்க்யூ.